இன்றைக்கு தேவகோட்டையில் எனது அருமை நண்பர், பல ஆண்டுகளாக என்னுடன் நெருக்கமான இணக்கத்தில் இருக்கக்கூடிய TN24 யூடியூப் சேனலுடைய நிறுவனர் உதய் அவர்களது வீட்டிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு அவரது வீட்டிலேயே இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக, ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பதற்காக ஒரு மையத்தை திறந்திருக்கிறார். இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். அதனுடைய பெயரே ரொம்ப நல்லா இருக்கு. கீ இந்தியா அப்படிங்கிற பெயர்ல வச்சிருக்கிறார். கீ இந்தியானா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான திறவுகோல் அப்படின்னு அர்த்தம். அதனால வளர்ச்சிக்கான திறவுகோல். இது ஒரு புதிய முயற்சி தான். அது தேவகோட்டை மாதிரி பகுதியில இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ், அதற்காக இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதுங்கிறது இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சி பிரம்மாண்டமாக வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீனாட்சியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக புலம்பெயர்பவர்கள் தென் மாவட்ட மக்கள் தான். உள்ளூர்ல வேலை கிடைக்காம, உள்ளூர்ல இருக்க முடியாம அவங்க வேற மாவட்டங்களுக்கு, தலைநகரத்துக்கு, சென்னைக்கு, மும்பைக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தென் மாவட்ட மக்கள் தான். நீங்க பாம்பேல போய் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க நிறைய அங்கே இருப்பாங்க, வள்ளியூர்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க. டெல்லியில போய் பார்த்தா உசிலம்பட்டிக்காரங்க இருப்பாங்க, ஆந்திரா பூரா உசிலம்பட்டி, சேடப்பட்டிக்காரங்க இருப்பாங்க. நான் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரம் போறப்போ அங்கே ரிமோட் வில்லேஜ், அங்கே ஒருத்தர் கடலை மிட்டாய் கொண்டு வந்து கொடுத்தார். ஆந்திராக்காரர், தெலுங்கானாக்காரர். அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊர் கடலை மிட்டாய் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேயா அப்படின்னு சொன்னால், இது உங்கள் ஊர் கடலை மிட்டாய் தான், உங்கள் ஊருக்காரர் இங்கே சேடப்பட்டியிலேருந்து இங்கே கடலை மிட்டாய் தயார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த அளவு இங்கே தொழில் இல்லாதனால, வளர்ச்சி இல்லாதனால புலம்பெயர்ந்து போகிறோம். கல்வியுமே அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் படிச்சுட்டா ஊரை விட்டு போயிடுறான், ரொம்ப படிச்சுட்டா நாட்டை விட்டு போயிடுறான். இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் வேர் தே ஆர் அஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லி, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அடையாளம். அதனால் இந்த மாதிரி திட்டத்தை பயன்படுத்திக்கணும். தேவகோட்டை மக்கள் இது தெரியணும், இந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு இது புரியணும். நிறைய பேர் இளைஞர்கள் படிக்கணும். இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், ஊடகங்கள் எல்லாம் இதை பற்றி நீங்கள் எழுதி இதை பயன்படுத்தி கொள்ளணும். இது அவங்க இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக இதை உதவி செய்திருக்கிறார். இவர் நினச்சிருந்தா இதை சென்னையிலே செஞ்சுருக்கலாம், அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம ஊர் வளரணும் அப்படின்றதுக்காக இதை அவர் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு எனது பாராட்டுக்கள். இந்த முயற்சி வெற்றியடைய நான் வாழ்த்துக்கிறேன்.